ஹாய் எவ்ரிவன் வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பெங்களூர் போயிட்டுருக்கோம் ட்ரெஸ் பர்ச்சேஸுக்காக. கொஞ்ச நேரம் மிஸ் பண்ணியிருந்தா கூட ட்ரெயினை வந்து மிஸ் பண்ணியிருப்போம் நம்ம. ரீசெண்டாக நாங்கள் சேலத்துக்கு போகும்போது நம்மளுக்கு வந்து சீட்டே கிடைக்கல. இங்கே பரவாயில்ல, சீட்டு கிடைச்சிருச்சு. எங்கள் அக்கா இங்கே எங்கே போனாலும் கட்டு சோறு கட்டிட்டு வந்துடுவாங்க. இங்கேயும் அப்படி தான் கட்டிட்டு வந்திருக்காங்க. இட்லியும் சட்னி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நம்மளுக்கு சோறு தாங்க முக்கியம். இதாச்சும் பரவாயில்ல, அவங்க ஃப்ளாஸ்கில் ஒன்று எடுத்துகிட்டு வந்தாங்க பாருங்க, அதுதான் ஹைலைட்டு. ஃப்ளாஸ்கில் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க எல்லாருக்கும். என்னக்கா இது, விட்டா நீ இங்கே சமையல் பண்ணிடுவியேன்னா, ட்ரெயினில் எல்லாம் நல்லா இருக்காதுடி, அதனால தான் எல்லாருக்கும் காஃபி ஊற்றி எடுத்துகிட்டு வந்துட்டேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆன பிறகு பார்த்தா மெட்ரோவில் ஏறியிருந்தா இந்நேரம் 10 நிமிஷத்தில் போய் சேர்ந்துட்ருப்போம். நம்ம எங்கேயோ இறங்கிட்டு 2 பஸ்ஸு மாறி அதுலேயே நம்மளுக்கு டயர்ட் ஆயிடுச்சு. சாப்பிட கூட இல்லை. நம்ம போன உடனே நாங்கள் பர்ச்சேஸ்க்கு போயிட்டோம். இதில் வேற என் பையனை வேற கூப்பிட்டுட்டு போயிட்டேன். ஒரு இடத்துல நிற்க மாட்டேங்கிறான். அங்கே இருக்கிற டிராஃபிக்கை பார்த்தாவே எனக்கு பயமாக இருக்குது. ஒரு வழியாக பர்ச்சேஸ் வந்து முடிச்சாச்சு. பாப்பாவுக்கு தான் ட்ரெஸ் எடுக்க போகிறோம். பாப்பா வந்து காலேஜில் சேர்த்துருக்கோம். எல்லாமே வாங்கிட்டு கிளம்பிட்டோம். இங்கே கூவி கூவி வித்துன்னு இருக்காங்க. அவங்க பாஷையே எனக்கு புரியல. அப்புறமா இங்கே பக்கத்தில் ஒரு இடத்துக்கு போனால் எல்லாமே ஹெவி ரேட்டு. நாங்கள் சண்டே போனதுனால ரொம்ப டிராஃபிக்கு. எங்களால் சுத்தமாக முடியல. ஒரு இடத்துல போய் உக்காந்துட்டோம். அப்புறமா சாப்பிட போயிட்டோம். ஒரு 5:30 மணிக்கு ஃபுல்லாக மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சாப்பிட போனால் பிரியாணின்னு சொல்லி ஒன்று தக்காளி சாதம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் சப்பாத்தின்னு சொல்லி ஒரு கல் கொடுத்தாங்க. அது உடைக்கவே முடியல என்னால். 8:30 மணிக்கு ட்ரெயின் இருக்குன்னு சொல்லி சீக்கிரமாக போனோம். எல்லா ட்ரெயினும் கேன்சல் ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் நாங்கள் பஸ்ஸில் தான் வந்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.